என் குடும்பத்தில் 12 பேர், 12 பேர்ல 4 பேருக்கு கல்யாணம் வச்சு எங்க அப்பா இருந்த 8 பேருக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த சுமை எனக்குத்தான் தெரியும். என் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்ன கதாநாயகிகள் எத்தனை பேர், அதையே மீறி நடிச்சேன். அதற்கு பிறகு அவங்களும் நடித்தாங்க. அதையெல்லாம் தாங்கிக்கிட்டேன். என்ன கூட சொன்னார் ஒரு பழைய கட்சி தலைவர், இவர் தன்னை பலசாலி இருக்கிறாரு, மலையை தூக்கிட்டு வாங்க, மலையை நான் தூக்குறேன்னாரு. ஒரு தடவை ராஜா கிட்ட போய் நின்னாரு. ராஜா வந்தானே மலையை தூக்குறேன், எல்லாருமா சேர்ந்து மலையை தூக்கி ஏன் தோல்ல வைங்க, நான் தூக்கிட்டு போயிறேன்னு சொன்னாரு. தப்பு கணக்கு போறேன். அப்படி சொல்றவங்க வேற ஆளுங்க. நான் நடிப்புல எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன். எந்த பெரிய தயாரிப்பாளர் என்னை வச்சு படம் எடுத்தாங்களா? எந்த பெரிய இயக்குநர்களாக நான் அறிமுகப்படுத்தப்பட்டனா? கிடையாது. இந்த பெரிய டைரக்டரை அறிமுகப்படுத்தாமல் நானாக கையூண்டி காலூண்டி கர்ணம் அடித்து என் ரசிகராக நான் இன்னைக்கு வந்து நின்று. ஆகினால் என்னால் எதையும் தாங்க முடியும். எவ்வளவு வீழ்ச்சி, எவ்வளவு வெற்றி, எல்லாத்தையும் தாங்கி தாங்கி வந்து என் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்ன கதாநாயகிகள் எத்தனை பேர், அதையே மீறி நடிச்சேன். அதற்கு பிறகு அவங்களும் நடித்தாங்க. அதையெல்லாம் தாங்கிக்கிட்டேன். அதெல்லாம் ஒரு சுமைதான் அன்னைக்கு எனக்கு என் வாழ்க்கையில முன்னேற்றப்படுறதுக்கு எவ்வளவோ சுமைகளை நான் கொண்டு வந்தேன். என் குடும்பத்தில் 12 பேர், 12 பேர்ல 4 பேருக்கு கல்யாணம் வச்சு எங்க அப்பா இருந்த 8 பேருக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த சுமை எனக்குத்தான் தெரியும். அந்த சுகமான சுமை எனக்கு தெரியும். ஆகையினால நான் மலையை தூக்குறேங்கிறதெல்லாம் சும்மா இல்லை, எதையும் நான் தூக்கிட்டு போவேன். உங்களோட துணை இருக்கும் பொழுது நான் நிச்சயமாக இந்த தமிழ்நாடையே தூக்கிட்டு போவேன். போலீஸ் மானியத்தில் பேசணும். எனக்கே போலீஸ் மேலே கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. 8 மணி நேரம் வேலையை நான் கொண்டு வரணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னபடி ரேஷன் அரிசி அவர்களுக்கு பாதி விலையில் கொடுக்கணும். இதெல்லாம் சொன்ன. ஆனால் ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு பயந்துக்கிட்டு அவங்களும் வந்துக்கிட்டு இது கட்டாது, இந்த பக்கம் போகாதுங்கும் போது நம்ம இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண ஒரு மனசு இருந்தாலும் உங்கள் துறை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காவல்துறை தான் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்ச துறை. அதை வச்சு இந்த நாட்டையை மாற்றி விடலாம். ஏன்னா ஊழல் பண்றாங்க அவங்கள சொல்லாதீங்க. அவங்க ஏன் ஊழல் பண்றாங்க, அந்த ஊழலுக்கு என்ன வழிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி வச்சாலும் இந்த நாட்டில் தவறுகள் நடக்காது. அதே மாதிரி ஏன் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன்னா, உங்களுக்கும் இதை சேர்த்து சொல்றேன், மணமக்களுக்கு மாத்திரம் சொல்றது இல்லை. என்னைய திடீர்னு சொல்லுவாங்க, விஜயகாந்த் ஜாதி பார்க்கிறாரு, மதம் பார்க்கிறாரு. பைத்தியக்காரன், நான் ஜாதியும் பார்க்கறதில்ல மதமும் பார்க்கறது இல்லை. நான் என்ன கடவுள்கிட்ட இந்த ஜாதியில பிறக்கணும் இந்த மதத்துல பிறக்கணும் கேட்டுக்கிட்டா பிறந்த பைத்தியக்காரத்தனமா அவங்க பேசுனா. ஜாதி மதம் பார்த்துருந்தா இங்க ஒரு முஸ்லீம் இங்க ஒரு கிறிஸ்டின் கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா? ஜாதி மதம் பார்த்துருந்தா நான் என்னுடைய கோயிலில், என்னுடைய விருத்தாச்சலம் தொகுதியில் 10 கோயிலை நான் கட்டித்தரேன், நான் கேட்டு எடுத்துருப்பேன். அதில் இந்து கோயிலும் இருக்கு, கிறிஸ்டின் கோயிலும் இருக்கு, முஸ்லீம் கோயில் இருக்கு. எனக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது. பெரிய கூட்டம் இருக்கு. என்ன ஜாதி என்ன